தேவன் மனுஷனை விரட்டி விட்டுறார். அவர்களுக்குள்ளால என்ன தன்மை தெரிந்திருக்குதா? நம்ம இதை முன்னாடி பார்த்துருக்குறோம். நிர்வாண தன்மை அவர்களுக்குள்ளால தெரிந்திருக்குது. அப்போ இந்த நிர்வாண தன்மை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இந்த நிர்வாண தன்மையை தேவன் நம்ம 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் 3வது வசனம் பார்க்கும் பொழுது, தரித்து கொண்டவர்களானால் நீங்கள் நிர்வாணிகள் அல்ல. அந்த நிர்வாண தன்மையை மறைக்கக்கூடியதாக கலாத்தியர் நம்ம பார்க்கும் பொழுது, கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டார்களே. அப்போ நம்ம தரித்து கொள்ள வேண்டியது அதை கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ளும் பொழுது நான் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கேன்? ஒரு நிர்வாண தன்மை அதாவது எனக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த நிர்வாண தன்மை மறைக்கப்படுகிறத நம்ம பார்த்துருக்குறோம். இந்த நிர்வாணம்ங்கிறது தேவன் அடையாளப்படுத்தக்கூடியது. நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய உலகத்துக்கு அடுத்தது மாமிசத்துக்கு அடுத்தது என்று தேவன் அங்கே அடையாளப்படுத்தியிருக்கிறார். அப்போ இதன் நிமித்தம் அவங்க எங்கே வந்துட்டாங்க? ஏதேன் தோட்டத்திலேருந்து வெளியில் வந்திருக்கிறாங்க. அப்போ நம்ம இருக்கிறது ஏதேன் தோட்டத்தை நம்ம வெளியில் வந்திருக்கிறோம். காரணம் நம்மளுக்குள்ளால என்ன தன்மை இருக்குதா? நிர்வாணத்தன்மை. அதை நிமித்தம் நம்ம இந்த பூமியில் இருக்கிறோம். அப்போ இப்படி இருக்கக்கூடியனா தேவன் சொல்லக்கூடிய ஒரு வசனம் ரோமர் 8வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரண பிரமாணத்தினின்று என்னை விடுதலையாக்கிட்டேன். ஏதேன் தோட்டத்தில் வந்து விழுந்தேன்னா ஒரு பிரமாணத்தினால கட்டப்பட்டுட்டேன். அப்போ நிர்வாணத்தன்மை தெரிந்தது. அது நிர்வாணத்தன்மை தெரிந்ததுனால நான் எதில் கட்டப்பட்டு இருக்கிறேன்னா, பாவ மரணம் என்கிற ஒரு பிரமாணமாக நான் அதை கட்டப்பட்டு இருக்கிறேன். அப்போ இந்த பிரமாணத்திலேருந்து என்னால் நான் விடுதலையாக வேண்டியது. நம்ம பார்க்குறோம் வெளிப்பாடு 2வது அதிகாரத்தில் 7வது வசனம் ஆண்டவர் எபேசு சபைக்கு தேவன் அடையாளப்படுத்தக்கூடியதில் எபேசு சபை, அதாவது அவருடைய சரீரமாகிய சபை. அந்த சபையை பார்த்து தேவன் அடையாளப்படுத்தக்கூடிய ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் ஜீவ வருஷத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் அப்படி தேவன் அடையாளப்படுத்துகிறார். அப்போ இதில் ஜெயம் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ ஏன் ஜெயம் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது? எனக்குள்ளால் ஏதேன் தோட்டத்திலேருந்து வெளியில் வந்தேன்னா எனக்குள்ளால் ஒரு நிர்வாணத்தன்மை இருக்குது. இந்த நிர்வாணத்தன்மையில் இருக்கக்கூடிய நான் ஒரு அதாவது பாவ மரணம் என்கிற பிரமாணத்தினால தேவன் என்ன கட்டப்பட்டு இருக்கிறேன். இப்படி கட்டப்பட்டு இருக்கிறேன்னா 2ஆம் மரணத்திற்கு உரியவனாக நாங்கள் இருக்கிறேன். இந்த 2ஆம் மரணத்திற்கு உரியவனாக இருக்கக்கூடிய நான் ஜெயம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ ஏதேன் தோட்டத்தில் உள்ள அந்த ஜீவருஷத்தின் கனியனை புசிக்க கொடுக்கணும்னா இப்படிப்பட்ட ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய நான் பாவ மரணம் என்கிற பிரமாணத்தினால கட்டப்பட்டு இருக்கிறேன்னா ஜெயம் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது.